வெல்கம் டு வடச்சென்னை சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான, குழந்தைங்களுக்கு ரொம்பவே விருப்பமான ஒரு டிஷ் தான் பார்க்க போறோம். அவல் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவல் லட்டு செய்ய தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவல் 250 கிராம், பொட்டுக்கடலை 250 கிராம், அரை மூடி துருவின தேங்காய், சர்க்கரை 250 கிராம், நெய் 250 கிராம், முந்திரி 25 கிராம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க 250 கிராம் அவலை ஒரு பாத்திரம் இல்லை அல்லது ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 minutes நல்லா வறுக்கணும். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொட்டுக்கடலையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரை முடி துருவின தேங்காவை நல்லா அந்த கடாயில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் தேங்காய் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை வறுத்து எடுக்கணும். இப்படி நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஃப்ரை பண்ணி லட்டு செய்கிறதுனால நம்ம அந்த லட்டை ரொம்ப நாளைக்கு ப்ரிசர்வ் பண்ணி சாப்பிட முடியும். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி அதை நல்லா கோஸ் கிரெயினாக நம்ம அரைச்சிக்கணும். அதாவது பொடியாக மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அரைச்சி எடுத்த இன்க்ரீடியன்ஸை ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 250 கிராம் சர்க்கரையையும் நல்ல பவுடராக, அதாவது கோஸ் கிரெயினாக அரைச்சி நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம முந்திரி வறுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 250 கிராம் நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 25 கிராம் முந்திரியை நல்லா பொடியாக நறுக்கி அதில் சேர்த்து பொன்னிறமாக வறுத்தி எடுக்கணும். அந்த சூடோட இந்த முந்திரியையும் நெய்யையும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மிக்சரில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளோட கையால் நம்ம அதை லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட டேஸ்டியான அவல் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இது 1 to 2 weeks வரைக்கும் நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சு சாப்பிடலாம். இந்த டேஸ்டியான அவல் லட்டு உங்கள் வீட்டில் இருக்க சுட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இது நீங்கள் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள், உங்களை மறுபடியும் செய்ய சொல்லி கேட்பாங்க. இந்த அவல் லட்டு நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.